வணக்கம். இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் காலிஃப்ளவர் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யாக நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ இது எல்லாமே சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப பெரிய வெங்காயம், அதனால் நான் குறுக்கில் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வதங்கி வந்தால் போதும், நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை. தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல்லையே சேர்த்திங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு காலிஃப்ளவரில் பாதி அளவுக்கு எடுத்து சுடுதண்ணியில் உப்பு போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துடலாம். கூடவே ஒரு கேரட்டும் ஒரு 5-6 பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த காய்கறி வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டிங்கன்னா காரம் உப்பு எல்லாமே சேர்ந்து காய்கறி நல்லா வதங்கி வந்துடும். காய்கறி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் அளந்து சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு 2 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் அளவுக்கு வெறும் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா டெய்லியுமே சாதம் வடிக்கிற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாசுமதி ரைஸில் வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க. இது கூட பாதி லெமனை விதைகள்லாம் நீக்கிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துடலாம். லெமன் சேர்த்திங்கன்னா இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரிசியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக வெந்து வரும். மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அடுப்பை ஹையில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விசில் வந்துட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.